வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கேசரி மேங்கோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 7 feet 8 இருக்குது. 50 கவரில் மேக்ஸிமம் எல்லா செடியிலுமே பூ இருக்கும். ஏதாவது 1 or 2 செடியில் தான் வந்து பூ இருக்கா இல்லாமல் அது மாதிரி புது துளிர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த புது துளிர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 feet ஹைட்டில் இருக்கும். செடி அவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். பாருங்கள் புது பூ வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே அள்ளி பிஞ்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டைரெக்டாகவே எடுத்த உடனே இந்த சீசனுக்கே நீங்கள் மாங்காய் வேணும்னா பாருங்கள். இதெல்லாம் வந்து கேசரி மேங்கோ தான் காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இது வந்து 8 feet ஹைட் இருக்கும். செம ஹைட்டான பிளான்ட்டு தான். ஸ்டெம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் நமக்கு அந்த சப்போர்ட்டுக்காக தான் ஒரு குச்சி வச்சு நம்ம கட்டணும். மற்றபடிக்கு குச்சி தேவைப்படாது. பட் கொஞ்சம் ரூட் நம்ம மண்ணில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெம்பு தேவையில்லை. இந்த புது துளியெல்லாம் பார்த்திங்கன்னா அது பூவுக்கு பதிலாக துளிர் எடுத்துரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 அடி 9 அடி ஹைட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைட்டான பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கேசரி எல்லாமே உங்களுக்கு டேக் போட்டு பக்காவாக வச்சுருப்போம். ஒரு சில செடியில் எல்லாத்துலேயுமே பூ இருக்குது. ஏதாவது 1 or 2 செடியில் மட்டும் தான் உங்களுக்கு அது மாதிரி பூவுக்கு பதிலாக துளிர் வந்துடும். அதாவது மாங்காய் மரம் வந்து வருஷம் ஃபுல்லாக துளிர் வந்துட்டே இருக்காது. இயர்லி 2 times வரும். ஒன்று துளிர் வரும், அப்படி இல்லைன்னா பூ வரும். ஸோ இதுதான் மாங்காய் மரத்தோட இது. ஸோ உடனே வளர்ந்துட்டே இருக்காது கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரி ஹைட்டான பிளான்ட்டு வேணும். ஹைட்டாகவே நாங்கள் தோட்டத்தில் வந்து பெரிய மரமாக வேணும், எங்களுக்கு இந்த ஆடு மாடு பிரச்சனை இருக்கிறதுனால ஆடு மாடு எட்டக்கூடாதுன்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்லேருந்து கீழே கவர்லேருந்து இந்த பிரான்ச் பெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet இருக்குது. ஸோ அந்த கவரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட்டில் ஒரு 1.25 அடியில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு 4 feet ஹைட்டில் வந்து 4 feet மேலே தான் உங்களுக்கு வந்து பிரான்ச்சியே போகும். ஸோ சின்ன சின்ன ஆடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மேயாமல் டக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு செடியை வளர்த்துக்க முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து நாட்டு கோழி பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து சூப்பராக இருக்கும். மற்ற நார்மலான வெரைட்டிஸில் மேங்கோல் பார்த்தீங்கன்னா கீழே சைட்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நீங்கள் தரையில் நட்டதுக்கு அப்புறமும் 4 feet ஹைட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரான்ச்சஸ் நிறைய போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழியெல்லாம் வளர்க்குறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல நிழலானது. வீட்டுக்கு தேவையான மாடித்தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி கேசரி வெரைட்டிஸ் எல்லாமே. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் மட்டுமே வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா தான். தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்துட்ருக்க முடியாது இந்த ரேட்டில். நாங்கள் 900 ரூபாயில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் குவாலிட்டி இல்லாத பிளான்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு தான். 7 to 8 feet ஹைட்டில் இருக்குது. எல்லா வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஸோ எல்லாமே நியூ லோட் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.